நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கூட்டுறவுத்துறையில் அதாவது ரேஷன் கடை வேலைவாய்ப்பு நியாய விலை கடையில் விற்பனையாளர் கட்டுனர் பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கு வந்துடுச்சு நண்பர்களே. அந்தந்த டிஸ்ட்ரிக்க்கு கண்டிப்பாக அறிவிப்பு. அதாவது இது தருமபுரி டிஸ்ட்ரிக்டான நோட்டிஃபிகேஷன் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். சரிங்களா, நோட்டிஃபிகேஷன் அந்தந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கும். கண்டிப்பாக நீங்கள் போய் வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். அந்தந்த டிஸ்ட்ரிக்டோட இணையதளத்துலேயும் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா, இது பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கான நோட்டிஃபிகேஷன் பாருங்கள். www.drbdarmapuri.net என்ற இணையதளத்தில் தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். சரிங்களா, இதுதான் உங்களுக்கு தருமபுரி நோட்டிஃபிகேஷன் நான் காட்டிருக்கேன். நீங்கள் போய் அந்தந்த டிஸ்ட்ரிக்டோட இணையதளத்தையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் எவ்வளோ வேக்கண்ட்டு இருக்குது. தருமபுரியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 96 நினைக்கிறேன், கீழே இருக்கும் 98. தருமபுரிக்கு பார்த்திங்கன்னா 98 வேக்கன்சி இருக்குங்க. சரிங்களா, மொத்த காலி பணியிடம் தருமபுரிக்கு 98 இருக்குது. நண்பர்கள் அனைவரும் தவறாமல் விண்ணப்பிக்கலாம். சரிங்களா, நீங்கள் போய் ஆன்லைனில் கம்ப்யூட்டர் சென்டரில் போய் விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கு ஏஜி என்ன விவரம், அப்ளிகேஷன் டீட்டெயிலு டோட்டலாக உங்களுக்கு தெரிய வந்துடும். நம்ம இந்த நோட்டிஃபிகேஷனை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை நாம் கொடுக்குறோம். சரிங்களா, நீங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஏஜ் டீட்டெயிலு, எவ்வளோ பேமெண்ட்டு கட்டுறது, தகுதி என்ன அப்படிங்கிற மொத்த விவரம் உங்களுக்கு தெரியும். இது மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருக்கும். நம்மளுடைய வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கு பகிருங்க. சரிங்களா, நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவல் தான். சரிங்களா, வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா, எது எப்படி இருந்தாலும் எல்லாமே ஒரு நம்பிக்கை தான். சரிங்களா, நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்பிக்கை எப்படின்னா, ஒரு போஸ்ட்டாவது நமக்கு இருந்தால் கூட அது நியாயமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை வச்சுட்டு செயல்படுங்க. சரிங்களா, அதை தான் நான் சொல்கிறேன். நன்றி நண்பர்களே.